அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதோட கண்டினியூஸா சஹருக்கு நல்லா காரசாரமா சுருக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபியுமே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. என் தம்பியோட 2 சன்ஸ்க்குமே நாங்கள் எடுத்த ட்ரெஸ் தான். பாய்ஸ்க்குன்னு குர்த்தி மாடலில் சூப்பராகவே இருந்துச்சு. கலருமே ஆரஞ்சு கலரில் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதோட ரஃப்யூஸ்க்குமே இந்த மாதிரி டிஷர்ட் எடுத்திருந்தோம். இந்த 2 செட்டும் தான் நாங்கள் என் தம்பி சன்ஸ்க்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு, அவங்களுக்குமே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு கார் செட் இருக்குது பாருங்க. இந்த காரை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து 19 கிட்ஸ் பிதாபங்கள்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். என் ஹஸ்பண்டை வச்சு தான். அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் கார் வாங்கியிருந்தாங்க விளாட்றதுக்காக. அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலன்னா லிங்க் வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ போட்ட அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். என்ன மாமா மட்டும் கார் வச்சு விளாட்றாங்க, எனக்கு எங்கே காரு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என் ஹஸ்பண்டுமே அவங்களுக்குமே 2 கார் வாங்கிட்டாங்க. அதை வந்து இந்த ட்ரெஸ்ஸோட வச்சு அவங்களுக்குமே கொடுத்தாச்சு. இது வந்து மலேசியா சேலை தான். இதை வந்து கம்பிக்கோட்டு சேலை, துபாய் சேலை, மலேசியா சேலைன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து யாருக்குன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, அதே மாதிரி என் தம்பி ஒய்ஃப்க்கு ஒன்று தான். அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு, உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கங்கன்னு. எல்லாம் தான் நாங்கள் வந்து என் தம்பி சன்ஸுக்கும் அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் என் தம்பி ஒய்ஃப்க்கும் வாங்கின ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அடுத்து ட்ரெஸ் எடுக்க போகலான்னு தான் பிளானு. அம்மா வீட்டுக்கு போகும்போதே அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸும் காரும் கொடுத்துடலாம்னு சொல்லி கொண்டு போயாச்சு. பாருங்க எப்படி நிற்கிறான்னு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு. பைய கொடுத்தவொன்னே ட்ரெஸ் எல்லாம் பார்க்கல. அவன் கண் வந்து அந்த காரில் தான் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு கார் எடுத்தோடனே அவனுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹாப்பின்னு. அந்த காரை வச்சு 2 பேருமே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை அவங்க. அதோட எங்கள் அம்மா தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பாருங்க அந்த காரை வச்சு தான் விளாண்டுக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்களுமே ட்ரெஸ் வாங்க கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டில் ட்ரெஸ் எடுக்கிறதே பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்காக செலக்ட் பண்ணுறதே ரொம்ப பெரும் வேலையாக இருக்கும். அதனால சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. நாங்கள் எப்போவுமே ராம்நாத் ரோடில் மகாராஜாவுக்கு தான் போவோம். ஏன்னா அங்கே தான் என் பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அமையும்னா 2 பேத்துக்கும் நல்லா இருக்கும் பார்க்க. இது வரைக்கும் வேறு எங்கேயுமே நான் போய் வாங்கினதில்லை. என் 2 பொண்ணுங்களுக்குமே இந்த மகாராஜாவில் தான் வாங்குவேன். நல்லாயிருக்கும். இதே மாதிரி போன வருஷமுமே ஷாப்பிங் பிளாக் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்படி ட்ரெஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி என் பொண்ணுங்களுக்கு எப்போவுமே வருஷம் என் தம்பியுமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவான் பெருநாளைக்கு. ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு என் தம்பியோட 2 சன்ஸ்க்குமே ட்ரெஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். மசாலா சூப்பராகவே இருந்துச்சு பார்க்க. அவங்க 2 பேத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என் 2 பொண்ணுங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். என் 2 பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற ப்ராசஸ்ஸே ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த டைம் வந்து என் பெரிய பொண்ணு சொல்லிட்டான் எனக்கு லெஹங்கா தான் வேணும் அப்படின்னு. அவள் அந்த லெஹங்கா வேணும்னு சொன்னோன்னே என் சின்ன பொண்ணுமே எனக்கு லெஹங்கா வேணும்னு சொல்லிட்டா. ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லெஹங்கா தான் எடுக்க போகிறாங்களாம். அதனால் ஃபஸ்ட்டே பேசி வச்சு மேடம் நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க லெஹங்கா தான் வேணும்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே லெஹங்கா தான் எடுத்திருந்தோம். இந்த டைம் வந்து பட்டில் தான் நாங்கள் லெஹங்கா எடுத்திருந்தோம். பார்க்கவே மசாலா சூப்பராகவே இருந்துச்சு 2 பேத்துக்குமே. நானும் என் தம்பி வைஃபும் எப்போவுமே சாரீஸ் தான் எடுப்போம். ஆனால் இந்த டைம் சாரீ எடுக்கலை. அதுக்கு பதிலாக நாங்கள் சுடிதார் தான் எடுத்திருந்தோம். இதெல்லாம் வீடியோவில் காட்ட முடியலை, ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. லெஹங்கா அதே மாதிரி எங்களுக்கு சுடிதார் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த லெஹங்கா சுடிதாரில் கை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நானும் என் தம்பி வைஃபும் டெய்லர்கிட்ட போய் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அங்கேயே டெய்லருமே இருந்தாங்க. நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக கொடுத்தோம்னா சூப்பராக தச்சு கொடுத்துருவாங்க. அதுக்காக மெஷர்மெண்ட் கொடுக்க போயிருந்தோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட 2வது சன் விளையாண்டுட்டு இருந்திருப்பான் போல. கீழே விழுந்துட்டானா. கீழே விழுந்தவொன்னே பாருங்க நெத்தியில ரொம்ப அப்படியே வீக்கமாக வந்துருச்சு. சரியான அழுக. அதுவே நம்மளுக்கு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவுமே எங்களால் எடுக்க முடியல. அதோட எங்கள் அம்மாவுக்குமே சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்குமே வந்துட்டோம். நான் வீட்டில் வந்து நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினோம்னே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த சுடிதார் வந்து என் தம்பி ஒய்ஃப்க்கு தான். அடுத்து உள்ள சாரீஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு. அப்புறம் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் என் தம்பி சன்ஸுக்கு தான். அதே மாதிரி ரஃப்யூஸ்க்குமே அவங்களுக்கு அங்கே எடுத்திருந்தோம். இது எல்லாம் தான் அவங்களுக்காக அங்கே வாங்கினது.
அதுக்குமே ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் தான். ஒரு பேக்கேஜில் 3 ஹாட் பாக்ஸ் இருக்கும். இதுதான் கொடுத்துருந்தாங்க. நம்ம 10,000க்கு வாங்கினா இந்த ஹாட் பாக்ஸும், அதே மாதிரி 5,000க்கு வாங்கினா ஒரு கிச்சன் செட்டுமே கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, நான் வந்து அந்த கிச்சன் செட் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நாங்கள் என்னென்ன வாங்கியிருந்தோம்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். என் 2 பொண்ணுங்களுக்குமே இந்த லெஹங்கா தான் எடுத்திருந்தேன். மசாலா பார்க்கவே சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து என் சின்ன பொண்ணோட லெஹங்கா. பாருங்க அதோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. 2 பேத்துக்குமே கொஞ்சம் கலர் வந்து ஒன்றாவே அமைஞ்சிச்சு. ஆவணியும் சட்டையும் இந்த மாதிரி பிங்க் கலரில், அதே மாதிரி பாவாடை வந்து கிரீன் கலர்லையுமே இருந்துச்சு. வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எல்லோ கலர் மாதிரி இருக்கும். இது வந்து லைட் கிரீன் கலர், இந்த கிளிப்பச்சை கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த பாவாடை கலருமே சூப்பராகவே இருந்துச்சு. பாவாடையோட சேர்த்து ஹிப் பெல்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாவாடையிலையுமே ஸ்டோன் ஒர்க், அதே மாதிரி சட்டையிலையுமே ஸ்டோன் ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. உங்களோட 2 லெஹங்காவும் இதுதான். பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல. அடுத்து வந்து என்னோட ட்ரெஸ் தான். நான் வந்து இந்த சுடிதார் தான் எடுத்திருந்தேன். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்கு, ஹேண்டு, அதே மாதிரி கீழே பாட்டம்லேயுமே ஒரே மாதிரி இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து எங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கிச்சன் செட்டு தான். இந்த செட்டில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு தட்டு, ஒரு கிளாஸ், 2 ஸ்பூன், அதே மாதிரி 2 கிண்ணம், இதுதான் இருந்துச்சு. தட்டுமே நல்லா கனமாகவே இருந்துச்சு. எவர் சில்வர் தட்டு தான். இது எல்லாம் தான் நாங்கள் இந்த டைம் வந்து பெருநாளைக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. அதோட அன்னைக்கு சகருக்கு சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து சகருக்கு சாப்பிட நல்லா காரசாரமாக சுருக்குன்னு சூப்பராகவே இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். அதுக்காக நான் இந்த மாதிரி காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கு 4 சிவப்பு காஞ்ச மிளகாவும் 3 காஷ்மீர் மிளகாவும் தான் எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகா கலருக்காக தான். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். காஞ்ச மிளகாவில் உள்ள காம்பு, அதே மாதிரி விதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். விதையை ஏன் ரிமூவ் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு காரம் ரொம்ப இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மிளகா காரம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த சிக்கனில் வந்து வேற மசாலா எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகா தான் காரத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் வேணும். அதுக்காக நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கும். ஆயிலை ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, அப்போனா நம்ம மிளகாய் சேர்க்கும்போது அது ரொம்ப நொடியாயிரும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாயை சேர்த்துக்கிறலாம். அடுத்து அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப முருகிற வேணாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனையுமே அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கழுவுப்பையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலேயே அந்த கோழி நல்லா குக் ஆகி வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இப்போ அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து திரும்பவும் குக் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆட் பண்ண மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக சிக்கன் எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் சில்லையுமே சேர்த்துக்கோங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனில் வந்து இந்த தேங்காய் சில் சேர்த்துக்குருவாங்க, அதுக்காக தான் சேர்க்குறோம். ஆனால் இதை வந்து சிக்கனோட சாப்பிடும் போதுமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இதோட நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா டேஸ்ட்டாகவே இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிரும். இதோட கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, அந்த காஞ்ச மிளகா மட்டும்தான். அது லோ ஃப்ளேமில் குக்காக அதோட கலரை பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். சாப்பிடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும். சகர் டைமில் ரசத்தோட இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் மட்டும் இல்லை, இந்த சிக்கனோட சாம்பார் வச்சு சாப்பிடவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன்.
அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லபடியாக பெருநாள் கொண்டாடுங்க. அனைவருக்கும் ஈத் முபாரக். நம்ம சேனலில் ஈத் விலாகுமே வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.